ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நல்ல சுட சுட பூ மாதிரி இட்லிக்கு இந்த மாதிரி ஒரு தடவை சட்னி அரைச்சி கொடுத்து பாருங்கள். எப்பயும் சாப்பிட்ற இட்லியை விட எக்ஸ்ட்ரா கணக்கே இல்லாமல் சாப்பிட்டுட்டு போவாங்க. இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரியான ரெசிபிஸ்லாம் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த சட்னி செய்யறதுக்கு ஒரு அரைக்கட்டு அளவுக்கு புதினா இருந்தால் போதும். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை எடுத்துக்கோங்க. புதினாவை காம்பெல்லாம் கிள்ளிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மல்லித்தலையை காம்போடு சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் கழுவி வச்சுருக்கிற இந்த புதினா கொத்தமல்லி இது கூட சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு புளி, காரத்துக்கு ஏற்றா போல் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்குங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஓரளவுக்கு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சம் போல் தண்ணி விட்டு நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்மூத்தாக அரைச்சிட்டா நல்லா இருக்காது. அதனால் நல்லா கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி பார்த்து அரைச்சிக்கோங்க. சிம்பிளாக ஒரு தாளிப்பு போட்டு இது கூட சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு, உளுந்து, சீரகம், காஞ்ச வத்தல், கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு இது கூட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லெண்ணெயிலேயே தாளிப்பும் போட்டுக்கோங்க. இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி மெத்தடில் சட்னி அரைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு தடவை இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து சட்னி அரைச்சி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல சுட சுட இட்லி, தோசைக்கு இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயும் சாப்பிட்ற இட்லியை விட எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்டுட்டு போவாங்க. இதே மெத்தடில் சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லியை போட்டு சட்னியில் தொட்டு சாப்பிட்டு மட்டும் பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தெரிஞ்ச எல்லார் கூடயுமே ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ்க்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.